உடனே அவங்க மாமியார் என்ன பண்ண சொல்கிறாங்க, நீ போயிட்டு வந்து டான்ஸ் ஆடு அன்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. கண்மணியும் வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே போகிறாங்க. அடுத்து வந்து கண்மணி வந்து அன்பு டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு என்ன டான்ஸ் ஆடுறது அப்படின்னா, அதுவும் எனக்கும் தெரியல கண்மணி அப்படின்றாங்க. 2 பேருமே வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே டான்ஸ் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. லைட்டாக வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெள்ளாவால் தாங்கிக்கவே முடியல. நம்ம டான்ஸ் ஆடணும் போனால் சும்மாவே இருக்க அன்போட அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இவங்களால தான் காரியமே கெட்டு போகுது. இல்லைன்னா நான் அன்பு கூட டான்ஸ் ஆடி எப்படியாவது வந்து என் வழிக்கு கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை என்ன டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து இருக்கிற வந்து என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, வெண்லா கிட்டே இங்கே பாரு வெண்லா, இப்போ கூட ஒன்று கெட்டு போகல, அவள் ஆனான்னா எப்படியா ஏதாவது ஒன்று பண்ணி அவளை கழிச்சு விட்டு நீ போய் ஆடு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படியாவது வந்து அனுப்பிடுமே இவளை, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. கண்மணி கிட்ட கண்மணி எப்படி சொல்லிட்டு என்ன வெண்ணிலா, கண்மணி அங்கே பாரு ஒருத்தவங்க ஒன்று கூப்பிட்டுட்டே இருக்காங்க, என்னன்னே தெரியல, வந்து பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலையாமே, அதெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்ருக்காங்க, எனக்கும் ஒன்றும் புரியல, நீ வேணா போய் பாரு, அத்தை இருக்காங்களே அப்படின்னு உடனே அத்தையா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு. நம்ம வந்து என்ன பண்ணுறாரு அன்பு, ஓ வேணும்னே வந்து கண்மணி அனுப்ப பார்த்துட்டு நீங்கள் நிற்கலான்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, கண்மணி நான் பார்த்துக்கிறேன் கண்மணி அப்படி சொல்லிட்டு போகிறார். ஐயோ வேணாங்க நானே போய் பார்க்குறேன், அதெல்லாம் தெரியாது, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து கண்மணி வேணாங்க, நீங்கள் இது டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா, வா கண்மணி போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து அப்படியே வந்து கூட சேர்ந்துட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. பார்த்துட்டு யாருமே எதுவே சொல்லலையே, என்ன ஆச்சு அப்படின்னோடனே யாராவது சொல்லியிருப்பாங்க அதனால் கேட்டிருப்பா அப்படின்றாங்க. சரி கண்மணி, எல்லோரும் முன்னாடி டான்ஸ் ஆடுறதுன்னு வெக்கமாக இருக்குது, தனியாக டான்ஸ் ஆடலாமா அப்படின்றாரு. அது கேட்டு அது வந்து அப்படின்றாங்க, ப்ளீஸ் கண்மணி உன் கூட தனியாக டான்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும், எல்லாம் முன்னாடி ஆடும்போது நீயும் ஆட மாட்டேங்கிற நானும் ஆட மாட்டேங்கிறேன், நம்ம 2 பேருக்குமே ரொம்ப வெக்கமாக இருக்குல்ல, அதனால் நம்ம அங்கே பாரு அங்கே நடக்குது, இங்கே தனியாக வந்து நம்ம போய் டான்ஸ் ஆடலான்னு. சரிங்க உங்களுக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ரொம்ப சூப்பராகவே டான்ஸ் ஆடிடுறாங்க. எல்லாருமே வந்து அந்த டான்ஸை பார்க்காம வந்து கண்மணி அன்பு தனியாக ஆடுற டான்ஸை வந்து பார்த்துட்டு கிளாப் பண்ணிடுறாங்க. உடனே திரும்பி பார்த்துட்டு வைக்கப்படுறாங்க. கலக்கிட்டீங்க போங்க, எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க வந்து வெண்ணிலா. அதனால் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, பார்த்து அப்படியே வந்து காண்டாகி வந்து போய் உட்காந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அன்பு வந்து ஏதோ பிளான் போட்டு நடக்கலை போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து சாப்பிட்றதுக்காக எல்லோரும் வாங்க அப்படி சொல்லி சொன்னோன்னா பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது பொண்ணுக்கிட்ட பேசியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு அன்போட தம்பி. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, கிட்ட போயிட்டு பேசணும்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட போகிறாரு. அவங்க வந்து சரி எங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க அப்படின்றாங்க. என்ன பேசணும் அப்படின்ற போதே கரெக்டாக அங்கே பாட்டி வந்துடுறாங்க. என்னடா பேசணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்றாங்க. ஓ பாட்டிக்கு ரொம்ப பயப்படாரு போட்டிருக்கு, இந்த வீட்டிலேயே டெரரான ஆள் இந்த பாட்டி தான் போட்டிருக்கு, அதனால் யோசிச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பொண்ணு, அந்த கல்யாண பொண்ணு. அடுத்து வந்து சரி 2 பேரும் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்னோடனே சாப்பிட்றாங்க. அப்படியே பார்த்து பயங்கரமாக வெக்கப்படுறாரு அன்போட தம்பி. அப்படியே பார்த்து பொண்ணை அவருக்கு அப்படியே வந்து வெக்கமாக இருக்குது. என்ன நீங்கள் ரொம்ப வெக்கப்படுறீங்க அப்படின்றாங்க. நீங்களும் ரொம்ப கூச்ச சுவாபம்னு கேள்விப்பட்டேங்க நானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஆடின ஆட்டத்துக்கு இந்நேரம் நான் வந்து கல்யாண பொண்ணா வந்து இல்லைன்னா அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிருப்பேன், எல்லாத்தையும் எங்கள் அப்பா அம்மா கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. அவங்க என்னங்க என்ன டென்ஷனாக இருக்கீங்க, நம்ம வெறுமே டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாமே அப்படின்றாங்க. அமைதியாக இருக்கே அடி, கொஞ்ச நேரம் உன்னை அப்புறம் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நீ டான்ஸ் ஆடணும்னா சாதாரணமாக ஆடுவேன், இஷ்டத்துக்கும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவேன், அப்புறம் யார் இதெல்லாம் சமாளிக்கிறது அப்படின்னு அவங்க அம்மா வந்து திட்டிட்டு போகிறாங்க. வேணாங்க டான்ஸ் ஆட வேணாம், ஒரு டான்ஸு கூட ஆட வர மாட்டேங்கிறா, என்ன பொண்ணு என் பாட்டி பார்த்துருக்காங்களே தெரியல, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு அன்போட தம்பி.